எனக்கு வந்து அந்த லெட்டின் போகிற இடத்துல நீங்கள் ஃபுல் பாடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து மூலம் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் கேன்சர்னு சொன்னதுனால இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி இந்த மாதிரி கேள்விப்பட்டதுனால வரேன். என் பேர் அன்பழகையா, எங்கள் அப்பா பேர் ரகுபதி. நான் வந்து போரூர் பக்கத்தில் மௌலிவாக்கன்ற ஊர்லேருந்து வரேன். இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி இந்த மாதிரி இது கேள்விப்பட்டதுனால வரேன். ஏற்கனவே எனக்கு மூலம் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் எடுத்தோன்னே அவங்க வந்து செக்கப்புக்கு அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சில் வந்து இது கேன்சர்னு சொன்னதுனால மூலத்துக்கு மட்டும்தான் பார்ப்போம், இது வந்து கேன்சர் சம்மந்தப்பட்டது வந்து அதுக்கு தனியாக பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய மகன் இந்த மாதிரி இந்த இருக்கிறது இது பண்ணி அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து பார்க்கணும் அப்படின்னு பண்ணோம். எனக்கு வந்து அந்த லெட்டின் போகிற இடத்துல பெயின் அதிகம் இதுவாக இருக்குது. இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஃபுல் பாடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டுங்க, அதுக்கப்புறம் எந்த அளவு ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மருந்து கொடுக்குறோம். அதனால் டாக்டர் செக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நான் அது அடிப்படையில் வந்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இது பாரம்பரியமாக ரொம்ப வருஷமாக செயல்படுதுன்றதுக்காக என்னுடைய பையன் நெட்லேருந்து எடுத்துகிட்டு என்னை இங்கே அனுப்பி வச்சார். 2-3 முறை ஃபோனில் பேசினார், மேடம் பேசினாங்க. இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். இப்போ தான் 3, அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி ஹாப்பியாக ஓடியாந்துக்கணும் இருக்கேன், ஒன்றுமே இது கிடையாது. இப்போ இந்த 3 மாதமாக திடீர்னு எனக்கு உடம்பு குறைய ஆரம்பிச்சிது. சாப்பாடு எடுக்கலை. உடனே பார்க்கும்போது தான் அப்போ தான் அந்த பெயினே வர ஆரம்பிச்சு. ஒன்றுமே ட்ரீட்மெண்ட்டை ஒன்றும் எடுக்கலைங்க, எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை. இதான் இப்போ தான் ஐயா இப்போ இது பண்ணாதான் எடுக்கும். எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த மாற்றம் வந்து எதுவும் போடலை. அந்த பெயின் மட்டும் இருந்தாலும் அப்படியே தாங்கிக்கிட்டு இது பண்ணிட்டு பண்ணேன். இன்னும் ட்ரீட்மெண்ட்டுன்றது அந்த இதுக்கே போகல. ஒன்றும் அந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு அந்த முடிச்சிட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய உயிருக்காக பயப்படல, நம்ம கொடுத்த கடமையை முடிச்சுட்டு போகணுன்றதுக்காக. அதனால தான் ஐயாவை தேடிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வந்தேன். பையனும் இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னார். அதனால அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன். ஆமாம், டாக்டர் வந்து நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு என்ன காய்கறி சாப்பிடணும், இப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி சொன்னால் அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா இதுக்கு இதுதான் சாப்பிடணுன்ற ஒன்று இருக்கு இல்லையா, அதை சொன்னி அதான் பார்த்து. நன்றி, வணக்கம்யா.